ஏன்பா டிஎம் கேக்குறீங்களா? கொஞ்சமாவது மக்களுக்கு நல்லத பத்தி யோசிங்க. மக்களுக்கு என்ன நல்லது பண்ணணும்னு யோசிங்க. அத விட்டுட்டு ஒண்ணுத்துக்கும் உதவாத விஷயங்களா தான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. அ. எதுக்கு இந்த தேவையில்லாத போராட்டம்? அ. மக்களுக்கு ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க, மக்களுக்கு ஏதோ நல்லது பண்ணல அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணீங்கன்னா அது வேற. இதுக்கு எதுக்கு போராட்டம்? ம். இது வந்து ஆளுங்கட்சிய நீங்க வந்து தப்பா காட்டணும், தப்பான பிம்பத்த காட்டணும் அப்படின்றதுக்கான விஷயத்த நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அது வந்து பார்க்குற மக்களுக்கு நல்லாவே புரியும். சரிங்களா? இப்ப சரத் அவர்கள் வந்து இந்த மாரி பண்ணிட்டாருன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. அதுக்கு அவரும் விளக்கத்த குடுத்துட்டாரு. சரியா? அந்த விளக்கம் உங்களுக்கு தப்பா படுது. அந்த விளக்கம் வந்து சரி கிடையாது. அவர் வந்து அத மறைக்கிறாருன்ற மாரி நீங்க சொல்றீங்க. இது ஆக்சுவலா 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த இப்ப இழுத்துட்டு வந்து ஏன் பேசுறீங்க? ம். அவரு அமைச்சரா இருந்து தப்பு பண்ணாருன்னா, கேள்வி கேட்கிறீங்கன்னா, அதுல நியாயம் இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அமைச்சரும் கிடையாது. அவர் மக்கள் பிரதிநிதியும் கிடையாது. அந்த மாரி டைம்ல நீங்க அவர் மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளியிருந்தா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த இது யூஸ் பண்ணியிருக்காருன்னு தெரியுது. அதையே நீங்க பார்க்காம விட்டீங்க. அ. அப்ப உங்க ஆட்சி தானே நடந்துச்சு. உங்க ஆட்சி நடக்கும்போது அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்ப நீங்கலாம் இத தான் நீங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தீங்களா? உங்க ஆட்சியில நடக்கிறப்ப அத கேள்வி கேட்க துப்பில்ல. ஆனா, இப்ப ஆட்சி வந்து மாறி ஒரு நல்லாட்சி நடந்துட்டு இருக்கும்போது, இப்ப அந்த ஆட்சிய குறை சொல்லணும் அப்படின்றதுக்காகவே எதையாவது வந்து தூக்கிட்டு வந்து நிக்கிறீங்க. சரிங்களா? இதுல கைது நடவடிக்கை வந்து தப்புன்ற மாரி ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்றீங்க. இதுவே தப்பு அப்படின்னா, அப்ப தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்திட்டு இருந்தப்ப, அவங்கள கைது பண்ணது சரியா? சொல்லுங்க. ம். அங்க அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்ப? போராட்டம் பண்ணிருக்கப்ப போய் கூலி படம் பார்த்தா அதுக்குள்ள தேவைதான் சார். கரெக்டா சொன்ன தம்பி, கரெக்டா சொன்ன. செய்யலாமா அத? அந்த தூய்மை பணியாளர்களை அடிச்சு வண்டியில தூக்கி போடுறான் போலீஸ். கூலி படம் பார்த்துட்டு ரிவ்யூ போடுறீங்க நீங்க. கேட்டீங்களா? அப்ப நீங்க கூலி படத்துக்கு போயிட்டு, அந்த படத்துக்கு ரிவ்யூ குடுத்துட்டு இருக்கீங்க. அ. ஒரு போராட்டம் நடத்தணும்னா, அதுக்கு 5 நாளைக்கு முன்னாடியே பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்றாங்க. அதையும் மீறி நீங்க வந்து போராட்டம் நடத்துனீங்கன்னா, உங்கள கைது பண்ணாம என்ன பண்ணுவாங்க? இப்போ இந்த போராட்டம்லாம் எதுக்கு பண்றீங்க? ம். நீங்க பண்ண ஊழல் எல்லாம் மறைக்கிறதுக்கு தானே. இப்ப 4 நாள் முன்னாடி ஏவாவேலு அவர்கள் மேல வந்து வழக்கு போட்டாங்க. 2 நாள் முன்னாடி பிடி அரசகுமார் அவர்கள் மேல 100 கோடி ரூபாய் மோசடி பண்ணிட்டாருன்னு சொல்லி அவர் மேல வழக்கு போட்டாங்க. அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் மேலயும் லஞ்ச புகார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி உங்களோட விஷயங்கள், ஊழல் விஷயங்கள் எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி போராட்டம் பண்ற மாதிரி நடிக்காதீங்க. சரிங்களா? அது எப்படி? நீங்க ஆளுங்கட்சியா இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பெருசா தெரியாது. ஆனா இதே இது நீங்க எதிர்க்கட்சியா மாறிட்டீங்கன்னா, ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க ஏதாவது சின்னதா பண்ணிட்டாவே உடனே போராட்டம்ன்றது, எங்கேயாவது போய் ஒப்பாரி வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் போராட்டம் பண்ணி நல்லவர் வேஷம் போட்டாலும், உங்களோட ஊழல் ஒண்ணுத்தையும் முதலமைச்சர் விஜய் சார் கண்டுபிடிக்க தான் போறாரு. அதுக்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க அந்த விஷயத்த டைவர்ட் பண்றதுக்காக இப்படிலாம் நீங்க வந்து நடிக்க வேண்டாம். அமைச்சர் சரத் அவர்கள் மேல தப்பு இருந்துச்சுன்னா, அத ஆட்டோமேட்டிக்கா முதலமைச்சர் விஜய் சார் கண்டிப்பா அதுக்கான நடவடிக்கை எடுப்பாரு. நீங்க அத வந்து இங்க வந்து முட்டு குடுத்துட்டு நிக்க வேண்டாம். சரிங்களா? நீங்க பண்ற எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க வந்து நெஜத்துக்கு போராட்டம் பண்றீங்களா? இல்ல நடிக்கிறதுக்கு போராட்டம் பண்றீங்களா? அப்படின்றது மக்களுக்கு நல்லாவே புரியும். முன்னாடி இருந்த மக்கள் வந்து முட்டாள் கிடையாது. அத மண்டையில நல்லா ஏத்திக்கோங்க. இப்ப இருக்க எல்லா மக்களும் எல்லா விஷயத்தையும் லைவா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதனால நீங்க பார்த்து நடந்துக்கோங்க. கண்டிப்பா நீங்க பண்றது நடிப்புன்றது மக்களுக்கு நல்லாவே தெரியும். கடைசியா நான் என்னோட ஒப்பீனியன சொல்றேன். அதாவது அமைச்சர் சரத் அவர்கள் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த விஷயத்த பண்ணியிருக்காருன்ற மாரி சொல்றாங்க. அவர் அப்படி பண்ணியிருந்தாலுமே, அது வந்து என்ன சொல்றது? இப்ப அவர் வந்து அமைச்சரா இருந்து அந்த விஷயத்த பண்ணல.
அமைச்சரா இருந்து அவர் அந்த மாதிரி பண்ணியிருந்தாருன்னா அப்ப அத கேள்வி கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த இப்ப வந்து கொண்டு வந்து அத பெரிய பிரச்சனையாக்கி இவ்வளவு பிரச்சனையாக்கணும்னு தேவையே இல்ல. ஏன்னா அவர் வந்து அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு. அத நம்புற மக்கள் நம்புறாங்க. நம்பாதவங்க ஒரே வார்த்தை நான் சொல்றேன். அவர் அமைச்சரா இருந்து அந்த தப்ப பண்ணல. அத முதல் நீங்க புரிஞ்சுக்கோங்க. என்னோட ஒப்பீனியன் இது. அவ்வளவுதான்.